நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸான ரிவோல்ட்டோட RV400 BRZ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு அஃபோர்டபுளான எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளாக இருக்க போது குறிப்பாக யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த வண்டி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ரிவோல்ட் RV400 BRZயில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துலாம் வாங்க. RV400 BRZ ஒரு சிம்பிள் அண்ட் அஃபோர்டபுளான எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளாக இருக்குது. இருந்தாலுமே இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் ஃபீல் வந்து ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. குறிப்பாக இந்த ஸ்கல்ப்டட் டேங்க்கு அண்ட் இந்த USD ஃபோக்ஸு, இந்த அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் எல்லாமே வந்து இந்த வண்டியோட லுக்ஸை வந்து செம்ம ப்ரீமியமாக்குன்னு தான் சொல்லணும். ஸ்விட்ச் கியர் செட்டப்பும் வந்து குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டி வந்து 5 டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ஸில் வருது. லூனார் க்ரீன், ரிபல் ரெட், பெசிஃபிக் ப்ளூ, காஸ்மிக் பிளாக் அண்ட் டார்க் சில்வர். அண்ட் என்னோட ஃபேவரெட்னு சொன்னால் இந்த லூனார் க்ரீன் தான். பார்க்க செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மிலிட்ரி க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் அட்ராக்டிவாக இருக்குது. வண்டியோட ஃபிட் ஃபினிஷ் லெவல்ஸுமே வந்து ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இல்லை. ஒரு 3 கிலோவாட் மிட் மவுண்டட் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான 3.24 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 85 km/h அண்ட் ரேஞ்ச் தான் வந்து சூப்பர் ரேஞ்ச்னே சொல்லலாம். ஒரு சர்டிஃபைட் ரேஞ்சான 150 km/s சிங்கிள் சார்ஜ். அண்ட் சார்ஜிங் டைமுமே வந்து குவிக்காக தான் இருக்குது. 0 to 75% வந்து 3 ஹார்ஸில் சார்ஜ் ஆயிரும். 0 to 100% வந்து 4.5 ஹார்ஸில் வந்து இந்த வண்டி வந்து சார்ஜ் ஆகிடும். இந்த 150 km ரேஞ்சுன்றது இன்னொரு விஷயம் மூலியமாகவும் வந்து அச்சீவ் ஆகுது. என்ன அப்படின்னா இந்த வண்டியில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆகும். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். இந்த வண்டியில் 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈகோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட். அண்ட் ஸ்போர்ட் மோடில் தான் இந்த வண்டியோட கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுத்து சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டுலேயுமே வந்து ஒரு டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் என்னால் வந்து ஈஸியாக ஓவர்டேக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு நார்மல் பெட்ரோல் பவர் பைக் வந்து என்னால் ஈஸியாக ஓவர்டேக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது டாப் நாச்சாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரிவோல்ட் கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா அப் டு 43,000 வரைக்கும் ஒரு வருஷத்தில் இந்த வண்டி மூலிமா சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஆவரேஜ் பெட்ரோல் பவர்ட் பைக் வந்து ஒரு மாதத்துக்கு 4,000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபியூவல் பண்ணுவோம். அண்ட் இந்த வண்டியோட எலக்ட்ரிசிட்டி பில் பர் மந்த்துக்கு வந்து 400 rupees தான் ஆவரேஜ். ஸோ அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அப் டு 43,000 வரைக்கும் இந்த வண்டி மூலிமா சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியோட ஸ்விங் ஆர்ம் அண்ட் சப் ஃப்ரேம் வந்து அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட வெயிட்டை வந்து லைட் ஆக்கியிருக்காங்க. இந்த வண்டியோட கர்வ் வெயிட் வந்து 115 kgs. ஸோ சிட்டியில் வந்து கிளைட் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு இது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாகவே இருந்துச்சு. எனக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு USD ஃபோக் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஒரு ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஒரு சாஃப்டாக டியூன் பண்ணியிருக்க ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றது ஃபீல் ஆகலை. ஒரு சூப்பர் கம்ஃபர்ட்னே சொல்லலாம். அண்ட் பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்டில் 240 அண்ட் ரியரில் வந்து ஒரு 240 mm டிஸ்க் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமில் வருது. ஸோ கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ரியர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டும் சேர்ந்து அப்ளை ஆகும். ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். நல்லா ஷார்ப்பாகவே இருந்துச்சு. எல்லா ஸ்பீட்ஸ்லேயுமே வந்து நல்லா ஷார்ப்பாகவே இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியோட டயர் செட்டப். ஃப்ரண்ட்டில் ஒரு 90 செக்ஷன், ரியரில் ஒரு 110 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டியும் சரி, ஹைவேஸில் ரைட் பண்ணும்போதும் சரி, சிட்டியில் ரைட் பண்ணும்போதும் சரி, ஒரு நல்ல கம்ஃபர்ட் அண்ட் ரோட் கிரிப்பே கொடுத்துச்சு. இந்த வண்டியோட ரைடர் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 807 mm கொடுத்துருக்காங்க. ஏன் ஹைட் வந்து 5'6". என்னால் வந்து 2 காலையுமே வந்து கீழே பிளான்ட் பண்ண முடிஞ்சிச்சு. கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஆவரேஜ் இந்தியன் ரைடருக்கு இந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் பில்லியன் சீட்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் அண்ட் பில்லியன் கம்ஃபர்ட் ரெண்டையுமே இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். ஒரு சூப்பரான விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஒரு டாலான 215 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ், மோசமான ரோட் கண்டிஷன்ஸில் நீங்கள் ரைட் பண்ணும் போதும் ஒரு இஷ்யூஸுமே இந்த வண்டி கொடுக்காது. RV400 BRZ ஒரு சிம்பிளான எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் அப்படின்றதுலையும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். லெஃப்ட் சைடில் வந்து பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மோடில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்ற இண்டிகேஷன் வந்துடும். ஓவரால் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் RPM இண்டிகேட்டரும் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் செட்டப். நைட் டைமில் நான் ரைட் பண்ணும்போது ஒரு நல்ல விசிபிலிட்டி தான் கொடுத்துச்சு. இண்டிகேட்டர்ஸ் LED அண்ட் டெயில் செக்ஷனும் வந்து ஒரு 270 டிகிரி ஷார்ப்பான ஸ்லீக்கான ஒரு LED டெயில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிவோல்ட் RV400 BRZ ப்ரைசிங் வந்து 1,42,000 rupees எக்ஸ் ஷோரூம் சென்னையில்.
இப்போ கரண்ட்டாக சூப்பர் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. பம்பர் ஆஃபர் ஒர்த் 15,000 அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒர்த் 5,000 போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த வண்டியோட எஃபெக்டிவ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் வந்து 1,27,950 ருபீஸ்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் ஒரு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா ரிவோல்ட் RV400 BRZ ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் மக்களே ரிவோல்ட் RV400 BRZ பற்றின என்னோட டீடைல் ரைட் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, குறிப்பாக இந்த கலர் ஆப்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.